வணக்கம். இன்றைக்கி நம்ம மாதுளை செடி வளர்ப்பில் சில குறிப்புகள் பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு குறுமர வகையை சார்ந்தது. முக்கியமாக எல்லா வகையான மண் வகைகளிலும் இது வளரும். செடியின் அடியிலிருந்து வளரக்கூடிய கிளைகள் நம்ம வெட்டி விட்டுறணும். அதே மாதிரி காய்ந்த இலைகள் இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம எடுத்துகிட்டு நல்லபடியாக பராமரிக்கணும். நம்ம செடி வச்சதுலேருந்து ஒரு 3லேருந்து 6 மாதத்துக்குள்ளே ஸ்டார்டிங்கில் வர பூக்களை நம்ம எடுத்துடணும். அப்போ தான் செடி நல்லா பெருசாக உங்களுக்கு வளரும். பூக்கள் நல்லா ஆரஞ்சு கலரில் இருக்கும். நிறைய பூக்கள் பூக்கும். குறைந்தது ஒரு வருடம் வரைக்கும் நம்ம பூக்களை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம செடி நல்லா வளர விட்டுறணும். அதுக்கப்புறமா நம்ம காய் காய்க்கிறதுக்கு நம்மளுக்கு என்னவோ அதை பார்க்கலாம். பூக்கள் பூக்கும்போது நம்ம செடிக்கு நிறைய தண்ணீர் கொடுக்கணும். அதே மாதிரி ஆட்டு சாணம், மாட்டு சாணம், மண்புழு உரம் இந்த மாதிரி உரங்கள் நம்ம செடிக்கு கொடுக்கணும். அப்போ தான் அந்த பூக்கள் நல்ல ஹெல்த்தியான ஒரு காயாக நம்மளுக்கு மாறும். பூவிலேருந்து நம்மளுக்கு மாதுளம்பழம் கிடைக்கிறதுக்கு ஒரு 4 மாதமாவது ஆகும். அதற்கு நடுவில் நீங்கள் நல்ல ஒரு பராமரிப்பை நம்ம கொடுக்கணும். ஒரு மரத்துலேருந்து நம்மளால் நிறைய பழங்கள் நம்மளால் எடுக்க முடியும். மாதுளம் பழத்தோடைய பயன்கள் அதிகமானது. நம்ம அதை பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா மன அழுத்தம் குறையிறதுக்கு உதவியாக இருக்கும். அதே மாதிரி மாதுளம் பழச்சாறு நம்ம தலைமுடியின் வேர்களை உறுதிப்படுத்துறதுக்கு உதவியாக இருக்கும். எலும்புகள் வலுப்பெறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் இந்த மாதுளை பழம். இது இரத்த அழுத்தம் குறையிறதுக்கு உதவியாக இருக்கும். அதோடு இல்லாமல் கொலஸ்ட்ரால் லெவலையுமே குறைக்கும் இது. மாதுளை பழம் பார்த்திங்கன்னா இம்யூன் ரிலேட்டட் டிஸார்டர்ஸ் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், ஆஸ்ட்ரியோ ஆர்த்ரைட்டிஸ் இது எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லது. போனை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு இது யூஸாக இருக்குது. இதில் ஃபைபர் அதிகமாக இருக்குது. விட்டமின்ஸ், மினரல்ஸ் இது எல்லாமே நிறைய இருக்குது. இது நம்ம சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. ஆன்டிஆக்சிடென்ட் அதிகமாக இருக்குது. மெக்னீஷியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், விட்டமின் சி இது எல்லாமே அதிகமாக இருக்க பழம் தான் இது. இதை நம்ம எடுத்துக்கலாம். வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு நன்றி. தேங்க்யூ.